கம்பு பெண்களுக்கு இன்னைக்கும் இந்தியால 75% பெண்கள் ரத்த சோகையில இருக்காங்க. ஆனா அன்றாட உணவுல இரும்பு சத்து அவ்வளவு அதிகமா இருக்கக்கூடிய பொருள் கம்பு. கம்பு இட்லி பண்ணுறதுக்கு 1 கப் கம்பு எடுத்துருக்கிறேன். இதோடவே பார்த்தீங்கன்னா 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் கருப்பு உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் மிக்சியில் போடுறதா இருந்தால் உளுந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு 7லேருந்து 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. இட்லி ஊற்ற ஆரம்பிக்கலாம். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி ரொம்ப கலக்காதீங்க. லைட்டாக 2 வாட்டி கலந்துட்டு இட்லி ஊற்றுனீங்கன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக கட் பண்ண கேரட்டும் குடைமிளகாயும் சேர்த்துருக்கிறேன். இது சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா மணமாக இருக்கும். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக கமகமன் வாசனையோட கம்பு இட்லி தயாராகிருச்சு. இதில் நம்ம கேரட் குடைமிளகாலாம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இட்லியோட பார்த்தீங்கன்னா கெட்டியாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கம்பில் பார்த்தீங்கன்னா நிறைய இரும்பு சத்து இருக்குது. இரும்பு சத்து குறைபாடு இருக்கவங்க கண்டிப்பாக இதை வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட்லியோ தோசையோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதே மாவில் பார்த்தீங்கன்னா தோசையும் சுடலாம். கம்பு தோசை சுடும்போது பார்த்தீங்கன்னா வீடே ரொம்ப மணமாக இருக்கும். அந்தளவு டேஸ்டியாக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.